சாரி பாஸ், ஐ எம் ரியலி வெரி சாரி பாஸ். நீங்க யாருங்க? ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருப்பா, அவசரப்படாத, சொல்றேன். யார்கிட்ட கேட்கறதுன்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ராக் ஸ்டார் அபியோட ஒய்ஃப் பிரக்யாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பியே. அவங்களுக்கு ஒரு பிஏ இருக்கா, அவன் பேர் கூட ரோஹித். அவன் கூட கொஞ்சம் பேசணும். அவன் இங்கதான் தங்கியிருக்கான்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். அவன் எதுக்கு நீங்க பார்க்கணும்? அது என்னோட பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவனை தெரியும்ல? நல்லா தெரியுமே. சரி, போய் அவனை கூட்டிட்டு வா. நீங்க எங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பிரகாஷ், சஞ்சய், ராஜேஷ். எதுக்குப்பா இவங்களெல்லாம் கூட்டிட்டு வர? ரோஹித் கிட்ட தான் நான் பேசணும். நீ பாட்டுக்கு வந்து ரோஹித் எங்கன்னு கேட்டா நான் போய் உடனே கூட்டிட்டு வந்துடுவேனா? அதுக்காக தானே இப்ப நீ என்கிட்ட பணம்லாம் வாங்கின. பணமா? நீ எப்ப கொடுத்த? என்ன குடிச்சிட்டு வந்து வளர்றியா? யார பார்த்து என்னடா சொன்ன உன்ன? சாரு பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க. கோட்டு சூட்லாம் வர போட்டிருக்கீங்க. உங்க மூஞ்ச கிழிச்சு ரத்தம் வர வச்சு அசிங்கப்படுத்துறமா? என்னப்பா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீ இவ்வளவு சீரியஸா ரியாக்ட் பண்ற? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன்பா. ரோஹித் என்னோட ஃப்ரெண்டு தான். அவனை பார்த்துட்டு போலான்னு உன்னை கேட்டேன். கடைசி தடவையா சொல்றேன், ஒழுங்கா கிளம்புறியா? ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. வெரி குட். இப்ப எப்படி இருக்குப்பா? ரொம்ப நிம்மதியா இருக்கு பாட்டி. உங்க மடியில படுத்த என் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டேன்னா உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு கிடைச்சிரும். எந்த பிரயோஜனமும் இல்ல பாட்டி. எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு யாருக்கிட்டையும் சொல்யூஷன் இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா அந்த ப்ராப்ளமே லேடி ஹிட்லர் தான். ஏன்னா அவன் என் லைஃப்ல வந்ததுல இருந்து என் லைஃபே தலைகீழா மாறிடுச்சு. என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா, என்னோட பேங்க் பேலன்ஸ் பணத்தையும் எடுத்துக்கிட்டா. பதிலுக்கு என்ன கொடுத்தா? வெறும் ப்ராப்ளம்ஸ் தானே. அவ எதை தான் விட்டு வச்சிருக்கா? என்ன நிம்மதியா தூங்க விட்டுறதில்ல, அமைதியா உட்கார விட்டுறதில்ல, யாருக்கிட்டையும் பேச விட்டுறதில்ல, சாங் கம்போஸ் பண்ண விட்டுறதில்ல. எனக்குன்னு இருந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டா. இப்போ மிச்சம் இருக்கிறது என் உயிர் மட்டும்தான். உன் பிரச்சனைக்கு யார் காரணம்னு என்கிட்ட சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரேன்னு பாரு. அட நீங்க வேற பாட்டி, அவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. உங்க பேச்செல்லாம் அவன் மதிக்கவே மாட்டா. என் பேச்ச மதிக்கலன்னா பரவாயில்ல, மதிக்க வேண்டாம். ஆனா அவ அம்மா பேச்ச மதிப்பா இல்ல. என்ன பேசுறீங்க பாட்டி? சரளாண்டியால இப்போ பேசவே முடியல. அவங்களால என்ன பண்ண முடியும்னு அத நினைக்கிறீங்க? பத்தி நீ ஏன்பா கவலைப்படுற? அவளால பேசத்தானே முடியல. ஆனா இப்ப அவளால கையும் காலையும் அசைக்க முடியுது இல்ல. அவங்கள வச்சு பிரக்யாவை அடிக்க பிளான் பண்றீங்களா என்ன? ஒருவேளை அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா அதையும் செஞ்சுத்தானே ஆகணும். என்னப்பா, அவளை அடிக்கிறதுனால உனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? அப்படி நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனே. வேணும்னா என் பங்குக்கு இன்னும் 10, 20, 30 அடி சேர்த்தே கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. நீ என்னதான் மனசுக்குள்ள மறைச்சாலும் இந்த பாட்டிக்கு தெரியாம இருக்காது. பிரக்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியாது. இந்த நாடகம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான்ப்பா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரத்தான் போறீங்க. சந்தோஷமா வாழ. பிரபா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். நான் போய் சரளாவை பார்த்துட்டு வரேன் அபி. பாட்டி சரளாண்டிய பார்க்க போறேன்னு சொல்றாங்க. இவனோட தான் இப்படி சிரிச்சிட்டு இருக்கா. இது பாரு, இந்த முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் இனிமே அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவளை அட்டாக் பண்ண இப்பதான் பாட்டியை சரளா ஆண்டி கிட்ட அனுப்பியிருக்கேன். இவ அதுக்குள்ள கவுண்டர் அட்டாக் பிளான் பண்ணிட்டாளா? இன்னைக்கு மட்டும் நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா உங்களுக்கு உங்க குண்டச்சி கிடைச்சிருவா, எனக்கு நீங்க கிடைச்சிருவீங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க இழந்த சந்தோஷம் திரும்ப கிடைச்சிரும். பாட்டிக்கும் அவங்க கடைசி ஆசை நிறைவேறின திருப்தி கிடைச்சிரும். இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி கண்ணில் பார்த்து வசியம் பண்ண ட்ரை பண்ற? வசியம் எல்லாம் இல்லைங்க. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கு. அதை எப்படி வெளியில அனுப்புறதுன்னு யோசிக்கிறேன். நீ என்னைக்கு திரும்ப வந்தியோ அன்னைக்கே இந்த வீட்டுக்குள்ள கெட்ட சக்தி வந்துருச்சு. நீ இந்த வீட்டை விட்டு போனா
இந்த வீட்டுக்குள்ள நல்ல சக்தி வந்துடும். அது இப்பவே உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு. தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என் கண்ணு முன்னாடி நீ தான் நிக்கிற. இந்த வீட்டோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறதே நீ மட்டும்தான். அதெல்லாம் அப்படியே மாற போகுது. ஏ, நீ இந்த வீட்டை விட்டு போறியா? இந்த வீட்டை பிடிச்ச மிகப்பெரிய சனியை இந்த வீட்டை விட்டு போக போகுது. இருள் நீங்க போது, வெளிச்சம் வர போகுது. எந்த இருளும் போறதில்ல, எந்த வெளிச்சமும் வர போறதில்ல. கன்னித்தீவு மாதிரி இது ஒரு தொடர் கதை. ராத்திரி இருட்ட பார்த்தாதான் பகல் வெளிச்சத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். என்னம்மா, தண்ணி அடிச்சிருக்கியா இல்ல ஜோசியம் பார்க்க கத்துக்கிட்டியா? நீ பாட்டுக்கு அளந்து விட்டுக்கிட்டே இருக்க. உங்களோட, என்னோட, இந்த குடும்பத்தோட ஃபியூச்சர் எல்லாம் எனக்கு தெரியுது. அப்படியா? எங்க என் ஃபியூச்சர் பத்தி சொல்லு கேப்போம். என் லைஃப்ல இன்னும் என்னெல்லாம் டார்ச்சர் அனுபவிக்க போறேன்? எப்படியும் நிம்மதியா வாழ விட மாட்டீங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் என் சமாதியை எங்க வைக்க போறீங்க? சச்சா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு வேக்ஸ் ஸ்டாச்சுவே வைக்கலாம் மேடம் டிசோட்ஸ்ல. நிஜமாவா சொல்ற? தேங்க் யூ. சவுண்ட்ஸ் ரியலி கிரேட். நானும் உன் ஃபியூச்சரை பார்த்து வச்சிருக்கேன். நான் உனக்கு வேக்ஸ் ஸ்டாச்சு எல்லாம் வைக்க போறது இல்ல. இன்ஃபேக்ட் உன் லைஃப்ல நீ யோசிக்காத, எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நடக்க போகுது. நீங்க யோசிக்காத, எதிர்பார்க்காத விஷயம் இன்னைக்கு ராத்திரியே நடக்க போகுது. சேர நினைக்கிறவங்க பிரிய போறாங்க. பிரிஞ்சிருந்தவங்க சேர போறாங்க. புரியலையே. அது நடக்கும்போது உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்ல, உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். இவ பேச்சை இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அப்படியே மேல போய் பாட்டியோட மிஷன் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பார்ப்போம். என்னாச்சு? உன் ஃபேஸோட கலரே மாறிடுச்சு. ஃபேஸோட கலர் இல்ல, இந்த வீட்டோட நிலைமை தான் மாறப்போகுது. டைம் சேஞ்ச் ஆகுது. அண்ட் யூ நோ வாட்? கூடிய சீக்கிரமே உன்னோட ராஜ்யமும் மாறப்போகுது. நான் ராஜ்யம் நடத்துறதுக்காக இங்க வரல. சில பேரோட ராஜ்யத்தை அடக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். அனுப்ப வேண்டியவங்கெல்லாம் அனுப்பிட்டேன். நீ மட்டும்தான் பேலன்ஸ். அபி என்ன காதலிக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ அவர் கண்ணை அடிக்கடி பார்த்து அவர் கண்ணுக்குள்ள நீ இருக்கிறதுனால அவர் உன்னை காதலிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்க. இதுவே நீ அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் மனசுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்தனா, நீயே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். முறைப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஆணவத்துல பேசுறல. குங்குமம் தாலி சென்டிமெண்ட்லாம் உன்னை அப்படி பேச வைக்குதுல்ல. பட் யூ நோ வாட்? அந்த விஷயம்லாம் வெறும் ஷோ ஆஃப்க்கு மட்டும்தான். ரெண்டு மனசு சேர அதெல்லாம் தேவையில்ல. முறைப்படி தாலி கட்டிக்கிட்ட நீயே அவனை விட்டு பிரிஞ்சிருக்கியே, இதுல இருந்தே அதுக்கு சக்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? தாலிக்குன்னு மகத்துவமான சக்தி இருக்குதானோ அதை கூடிய சீக்கிரத்துல நீ தெரிஞ்சுக்க போற. அதை நானும் பார்க்க தான் போறேன். நீ நினைக்கிற மாதிரி தாலி வெறும் ஆபரணம் இல்லை, ரெண்டு உள்ளங்களை இணைக்கிற ஒரு ஆதாரம். அத கல்யாணம் ஆனாதான் தெரியும். உனக்கு தெரிய சான்ஸ் இல்லை. கல்யாணத்தை பத்தி நீ எல்லாம் என்கிட்ட பேசுறல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளாவது அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருப்பியா? ஒன்னா சேர்ந்து இருந்தா மட்டும்தான் சந்தோஷம்னு கிடையாது தானே. சரி, உன் பாயிண்ட்டுக்கே வரேன். நாங்க பிரிஞ்சிருக்கிறது தானே உனக்கு பிரச்சனையா தெரியுது. அந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுறேன். அதெல்லாம் சரி பண்றதுக்கு முதல்ல நீ இந்த வீட்டுல இருக்கியான்னு பாரு. உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியாது. நீ அதை நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டேன். நான் உனக்கு எதிராக என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு உன்னால கூட தான் நினைச்சு பாத்திருக்க முடியாது. அதனாலதான் நீ இப்படி பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க. இது ஏன் வீடுன்னு சொன்னா மட்டும் பத்தாது. இந்த வீட்டுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அது கிடைக்கணும்னா 3 பேரை இந்த வீட்டு பக்கமே சேர்க்க கூடாது. ஒன்னு உன் பாய் ஃப்ரெண்ட்,